ஒரு ஊர்ல பார்த்திபன் ஒருத்தன் இருந்தானா. அவன் பெரிய சண்டைக்காரனா இருப்பானா. தொட்டதுக்கெல்லாம் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பானா. அவனோட பொண்டாட்டி பேரு பவானியா. அவளும் பெரிய சண்டைக்காரியா. ஆமா, நான் ரொம்ப கோவக்காரன். எனக்கு வாய் சண்டை போறதுனா ரொம்ப பிடிக்கும். ஆமா, நானும் பெரிய சண்டைக்காரி. யாருடா நம்ம கிட்ட வம்புக்கு வருவாங்கன்னு காத்துக்கிட்டு இருப்பேன். அப்படி யாரும் கிடைக்கல, நானே போய் வேணும்னே சண்டை போடுவேன். ஆமா, என் பொண்டாட்டி வேணும்னு சண்டை போட்டானா நான் அவங்க வேணான்னு சண்டை போடுவேன். போதும் போதும், உங்க பெருமையை பேசாம கதைக்குள்ள போலாம். அடுத்த நாள் புருஷனும் பொண்டாட்டியும் வீட்டுக்கு வெளியில உட்காந்துருந்தாங்களாம். அப்பேன்னு பார்த்து அந்த வழியா பங்கஜ பாட்டி வந்தாங்களாம். என்ன பங்கஜம் பாட்டி, நல்லா இருக்கீங்களா? எங்கப்பா, உடம்பே சரி இருக்க மாட்டேங்குதுப்பா. பாட்டி, வயசாகி போச்சு. உனக்கு எப்படி உடம்பு சரியா இருக்கும்? அப்படிதான் இருக்கும். இருக்கிற வரைக்கும் ஏனோ தானே வாழ்ந்துட்டு போ. என்னடா இப்படி சொல்ற? ஏ பங்கஜ கழுவி, உன்னை இப்ப என்ன சொல்லிட்டாரு எங்க வீட்டுக்காரு? போடா வாடான்னு பேசிக்கிட்டு இருக்க. உனக்கு நல்லது தானே சொன்னாரு. ஏண்டி அவன் எங்கடி எனக்கு நல்லது சொன்னா? ஏ கிளவியே, என் பொண்டாட்டியா வாடி போடின்னு பேசுறியா? உனக்கு எவ்வளவு வாய் கொழுப்பு! உனக்கு வர வர திமிராகி போச்சா? ஏண்டா சும்மா போய்கிட்டு இருக்க என்னை கூப்பிட்டு இப்படி சண்டை போடுறீங்க? சும்மாவா போன? குறுகுறுன்னு எங்க வீட்டை பாக்குற? எதுக்கு நீ எங்க வீட்டை பாக்குற? ரோட்டை பார்த்து போக வேண்டியதானே கிளவி. அடியே, உங்க சண்டைக்கெல்லாம் நான் ஆள் கிடையாது. நான் வரேன். சி, யார் மூஞ்சில முழிச்சுன்னா தெரில இன்னைக்கு. அது கூட அவனுக்கு தெரியல. ஓ மூஞ்சில தான் முழிச்சிருப்ப. காலையில சட்டி சோத்த தின்னுட்டு சண்டைக்கு ரெடியா நிக்குதுங்க புருஷன் பொண்டாட்டி. நம்ம கிளம்புவோம். கொஞ்ச நேரம் சென்று அதே வழியா சிங்கு தாத்தா வந்தாராம். ஏப்பா தம்பி, என்ன சிங்கு தாத்தா, என்ன அங்கிட்டு வந்திருக்கீங்க? யாரை பார்க்கணும் இந்த ஊரில்? ஏப்பா, ராமசாமின்னு ஒருத்தன் என் நண்பே ஒருத்தன் இருக்கான்ப்பா, அவனை பார்க்க வந்தேன். ராமசாமியை நீங்கள் எதுக்கு பார்க்கணும்? அதான் என் நண்பேன்னு சொல்கிறேன்ல, அப்புறம் என்ன திரும்ப திரும்ப கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கா? யோ, ஊர்லேயே நான் தாயா பெரிய ஆளு. நீ சாட்டுக்கு ராமசாமியை பார்க்க வரேன், அந்த சாமியை பார்க்க வரேன்னு ஊருக்குள்ள ஏதாவது திருடிட்டு போயிட்டானா என்ன பண்ணுறது? ஆளே மொழியும் மூஞ்சியும் சரியில்லையே. ஆமாங்க, அந்த ஆளை பார்த்தாவே ஆடு மாடெல்லாம் திருடிட்டு போற மாதிரி தெரியுது. பார்வையை பாருங்க, பார்வையே சரியில்லை. குறுன்னு பார்க்குறியான். விரட்டி விடுங்க. என்னம்மா பார்க்க சின்ன பொண்ணா இருக்க? வாய் காது வரைக்கும் நீளுது. யோ, என்ன பேசிகிட்டு இருக்க? என் பொண்டாட்டியே எதிர்த்து பேசுறியா? கையை காலை உடச்சி போடுவேன் பார்த்துக்க. தேங்காய் சட்டி தலைய மாதிரி இருந்துக்கிட்டு என்னைய கையை காலை உடச்சி போடுவியா? நான் சிங்கு ஒரு குத்துனேன், உன் மூஞ்சி மாதிரிலாம் பேர்ந்து போயிரும் பார்த்துக்க. ஏங்க அடிப்பேன்னு சொல்றாங்க. அவனை விரட்டி விடுங்க. கைகையை வச்சிட போறான். நம்ம உள்ளூர்காரங்கள்ட்டே சண்டை போட்டுக்கலாம். அவங்க தான் இழிச்ச வாங்க. ஏ சிங்கு, என் கண்ணில் படாமல் ஓடி போயிரு. வேற மாதிரி ஆகி போயிடும். என் பொண்டாட்டியே சொல்லிட்டா, ஓடிடு. சரியான கிறுக்கு பயலாக இருப்பான் போலே. போடா, நான் வேற யார்ட்டையாவது போய் கேட்டுக்கிறேன். என்னப்ல, இன்னைக்கு சண்டைக்கு ஒரு பையனும் சரியாக அமைய மாட்டேங்கிறானே. எல்லாம் முரட்டு பயிலாக வராங்க. இழிச்சவன் எவனும் சிக்க மாட்டேங்கிறான். ஏங்க இருங்க, இப்பதானே பொழுது விடிஞ்சிருக்கு. யாரும் சிக்காமையா வேற போறாங்க? அப்பேன்னு பார்த்து அங்க ஒரு சாமியார் வந்தாராம். குழந்தாய். யோ வெள்ளத்தாடி, யாரை பார்த்து குழந்தைங்கிற? என்னை பார்த்தா குழந்தை மாதிரியா உனக்கு தெரியுது? குழந்தாய், எனக்கு எல்லாரும் குழந்தைகள் மாதிரி தான். நான் கடவுளின் தூதுவன். ஆளை பார்த்தா அறவேக்காடு மாதிரி இருந்துட்டு கடவுளின் தூதுவன் அந்த தூதுவன் கதை விட்டுக்கிட்டு தெரியா? ஆமாங்க, இப்படித்தான் நிறைய பேர் அலையிறாங்க. சட்டியை தூக்கி உள்ள வைக்கணுங்க. குழந்தாய், உங்களுக்கு கோபம் ஆகாது. நீங்கள் ரொம்ப கோவப்படுறீங்க, அது உடம்புக்கு நல்லதில்லை. யோ வெள்ளத்தாடி, நான்லாம் ரொம்ப கோவக்காரன். என் பொண்டாட்டி கோவத்துக்கெல்லாம் கோவக்காரி. எங்கள் முன்னாடி நின்னாலே நீ எரிஞ்சு போயிடுவ. ஏ, நான் கோக்குமாக்கான கோவக்காரி, கோவத்துக்கே கோவக்காரி. நான் உங்களை விட கோபக்காரன். என் கோபத்திற்கு ஆளாகாதீர்கள். கோவக்காரு, நீ கொய்யா காயா? யோ சாமியாரு, என் புருஷன் நினைச்சா உன்னைய பீஸா ஆக்கிடுவாரு. என் புருஷனை விடவா நீ பெரிய கோவக்காரு? இதற்கு மேலேயும் பொறுமையாக இருந்தால் அது நல்லதல்ல. நான் கொடுக்கும் சாபத்தை வாங்கிக் கொள்ளுங்கள். உங்கள் இருவருக்கும் குரல்கள் மாறட்டும். இனிமேல் உன் புருஷன் உன் குரல்லையும் நீ அவன் குரல்லையும் தான் பேசுவீங்க. வாங்கிக் கொள்ளுங்கள் சாபத்தை. ஜங் ஜங் ஜமா ஜூம். இப்படி ஒரு மனித ஜென்மங்களான்னு முனிவரே சாபம் கொடுத்துட்டாராம். சாபம் கொடுத்துட்டு அவரும் கிளம்பி போயிட்டாராம். என்னங்க, சாமியாருக்கு போயிட்டாரு, பயந்துட்டாரு போலங்க. ஐயோ பவானி, என்ன உனக்கு ஆம்பளை குரல் வருது? ஐயோ, என்னங்க உங்களுக்கு பொம்பளை குரல் வருது? ஐயோ, முனிவர் விட்ட சாபம் பழிச்சிருச்சா? ஏங்க, தேவையில்லாம சாமியார்ட்டெல்லாம் வாயை கொடுத்து இப்படி ஆகி போச்சேங்க. ஆமா பவானி, ஏற்கனவே இந்த ஊருக்காரங்க நம்ம மேல ரொம்ப கோவத்துல இருக்காங்க. நம்ம பேசுறத கேட்டா அவ்வளவுதான். அப்பேன்னு பார்த்து பங்கஜ பாட்டி அந்த பக்கம் வந்தாங்களாம். என்ன இவங்க நம்ம வர்றதை பார்த்துட்டு அமைதியா இருக்காங்க? இல்லாட்டினா வேணும்னே சண்டைக்குள்ள எழுப்பாங்க. சரி, இவங்கள்ட்ட எதுக்கு நமக்கு வம்பு, நாம போவோம். ஐயோ, இவங்க வீட்டு பக்கத்தா வந்துட்டோம். எதுவும் சண்டை கண்டு இழுத்துருவாங்களோ என்னமோ தெரியலையே.
ஐயோ பாக்குறாங்க வேற, நம்ம அப்படியே போயிடுவோம். என்ன இவங்க அமைதியாவே இருக்காங்க, ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறாங்க. சரி நம்ம போவோம். ஐயையோ பார்த்திவன் வெளியே நிற்கிறானே, பார்த்தாலே ஏதாவது வீண் சண்டை எழுப்பானே. எதுக்கும் ஒரு வணக்கத்தை வச்சுட்டு போவோம். பார்த்திபா, வணக்கம் பார்த்திபா. பார்த்திபா, ஏன் பேசவே மாட்டேங்கிற? வணக்கம் பார்த்திபா. வணக்கம் சொன்னால் பதில் கூடியா வணக்கம் சொல்ல மாட்டேன்? என்ன இவன் பேசவே மாட்டேங்கிறான்? வர வர கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் போச்சு. சரி, இவன் பேசாமல் இருக்கிறது தான் ஊருக்கு நல்லது. நம்ம கிளம்புவோம். இப்படியே வர்ற யார்கிட்டையுமே பேசாம புருஷனும் பொண்டாட்டி நின்றுக்கிட்டே இருந்தாங்களாம். மக்களே, மற்றவங்கள நம்ம மரியாதை இல்லாமல் பேசினோம்னா கடவுள் இப்படித்தான் நம்மளை பேச முடியாமையே செஞ்சிருவான். இந்த ஆள் கூட சேர்ந்துக்கிட்டு நானும் ஊர்க்காரங்க வாயிலெல்லாம் விழுந்தேன். இப்போ பாருங்க, என் குரலை கேட்டால் எனக்கே பயமாக இருக்குது. அதனால இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆமாம் மக்களே, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இப்படிதான் மக்களே, ஓவரா நம்ம வாய் பேசினோம்னா ஒரு காலத்துல வாயே பேச முடியாம போயிடும். அதனால எல்லாத்துக்கும் மரியாதை கொடுத்து பேசணும் மக்களே. சரி, இவங்க எப்படியே நின்றுக்கிட்டே இருக்கட்டும், நம்ம கிளம்புவோம். பாய் மக்களே.